எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால். 4ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம். மாமரத்தில் இருந்த கிளிகள் கீச் கீச் என குரல் எழுப்பி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. அருகில் இருந்த வைக்கோல் போரின் மீது சேவல் ஒன்று மெதுவாக நடைபயின்று கொண்டிருந்தது. தோட்டத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்த கன்றை கண்டு பசு மா என குரல் எழுப்பியது. இவற்றையெல்லாம் தன் வீட்டின் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த இளமாறன் தன் தாத்தாவை தேடி கீழே இறங்கி வந்தான். தாத்தாவை காணாததால் அவர் விடியற் காலையிலேயே வயலுக்கு சென்றிருப்பார் என எண்ணினான். அப்போது, இளமாறா, இங்கே வாப்பா என்று அம்மாவின் குரல் சமையல் அறையிலிருந்து ஒலித்தது. இதோ வர்றேம்மா என்றவாறே இளமாறன் வீட்டிற்குள் விரைந்து ஓடினான். தாத்தாவிற்கு சாப்பாடு கொடுத்து விட்டு வாப்பா என்று கூறிய அம்மாவிடம் சரிம்மா என்ற இளமாறன் அம்மாவிடமிருந்து உணவை பெற்றுக்கொண்டு வயலை நோக்கி சென்றான். வயலுக்கு செல்லும் வழியில் பூத்திருந்த அழகிய பூக்கள் அவனை பார்த்து சிரிப்பதை போலிருந்தன. தன் கைகளால் அவற்றை மெல்ல வருடியபடியே சென்றான் இளமாறன். அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் அடக்கத்துடன் தலை சாய்த்து கற்றறிந்த சான்றோர் போல குனிந்து நிற்கும் நெல்மணிகளை கண்டான். வயல் வரப்பை தாண்டாமல் தேங்கி நிற்கும் நீரைக் கண்டு மகிழ்ந்தான். கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்தோடும் தண்ணீரில் தன் கால்களை நனைத்தும் கைகளால் அலைந்தும் விளையாடினான். அப்போது எழுந்த ஒலியை கேட்டு அருகிலிருந்த வலையிலிருந்து நண்டுகள் எட்டி பார்த்தன. அவை தம் கொடுக்குகளை மேலும் கீழுமாக அசைத்து நகர்ந்ததை பார்த்து வியப்படைந்தான். சற்று தொலைவில் தாத்தா வயலில் தனியாக வேலை பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். தாத்தா, தாத்தா என்று அழைத்தவாறே அவர் அருகில் சென்றான். தாத்தாவை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். இளமாறனின் குரல் கேட்டதும் தாத்தா திரும்பி பார்த்தார். பார்த்து வாப்பா என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகே சென்றார் தாத்தா. ஓடி வந்து தன்னை கட்டிக்கொண்ட பேரனை உச்சி மோந்து தூக்கி மகிழ்ந்தார். அவன் கொண்டு வந்த உணவை பெற்றுக்கொண்டார். அருகில் இருந்த வேப்பமரத்தின் நிழலில் தாத்தாவும் பேரனும் அமர்ந்தனர். தாத்தா தன் கையாலேயே பேரனுக்கு உணவூட்டி மகிழ்ந்தார். உணவை சாப்பிட்டுக் கொண்டே இளமாறன் அவரிடம் பேசத் தொடங்கினான். தாத்தா, நீங்க ஏன் இவ்வளவு வயதாகியும் நிலத்தில் வேலை செஞ்சு துன்பப்படுறீங்க? செல்லக்குட்டி, எனக்கு அவ்வளவு வயசா ஆயிடுச்சு. இங்க பார்ப்பா, இந்த வயல்ல வேலை செஞ்சுதான் என் உடம்பு இன்னும் வலிமையா இருக்கு. நான் இதுவரைக்கும் நோய் நொடின்னு படுத்தது இல்லை. கண்ணு, இந்த வயலு தான் நமக்கு சொத்து. இந்த மண்ணுல கம்பு விளையிற பயிர்கள் வரகு நம்மை வாழ வைக்குது. துவரம் பருப்பு, நாம உண்ணுகின்ற எண்ணெய் வித்துகள், உணவு காய்களாம் எண்ணெய் பழங்கள் உழவர்களின் இன்னும் உழைப்பின் மூலமாக போகலாம்தான். அத்தனையும்
விளைவிப்பது நாங்க தான். அதனால இந்த நிலத்தை தான் நாம தெய்வமா வணங்கணும். செல்லக்குட்டி, இந்த நிலத்தை ஒரு நாள் பார்க்கலைனாலும் எனக்கு தூக்கமே வராதுப்பா. அது மட்டுமா, இந்த நிலத்தில் விளையிற விளைச்சல் எல்லாம் நமக்கு மட்டும் பயன்படுதுன்னு நினைக்கிறியா? அதுதான் இல்லை. நம்ம தேவைக்கு போக விளைந்ததை பிறருக்கும் கொடுக்கும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாரு, அதுக்கு ஈடு இணையே இல்லைப்பா. ஆமா தாத்தா, சரியா தான் சொல்றீங்க. உழவர்கள் தான் உலகத்துக்கே அச்சாணின்னு எங்க ஆசிரியர் கூட சொன்னாரு. தாத்தாவிடம் பேசிக்கொண்டே அருகில் இருந்த வெண்டை செடியிலிருந்து ஒரு வெண்டைக்காயை பறித்தான் இளமாறன். இன்னும் கூட 2-3 பறிச்சு சாப்பிடுப்பா, பச்சையா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுதான் என்றார் தாத்தா. தாத்தா, வெண்டைக்காய் சுவையாக இருக்கிறதே என்ற பேரனிடம், ஆமாம்பா, இயற்கை உரம் போட்டுதான் இங்க எல்லா உணவு பயிரையும் விளைவிக்கிறோம். அதனால உடலுக்கும் கெடுதி இல்லை, உணவுப் பொருளும் சுவையா இருக்கும் என்று கூறிய தாத்தாவின் கண்கள் சற்றே கலங்கியது போல் உணர்ந்தான் இளமாறன். தாத்தா தாத்தா, என்னாச்சு? ஏன் என்னவோ போல் இருக்கிறீங்க? ஒண்ணுமில்லைப்பா என்ற தாத்தா உண்மையாகவே தம் கண்களை துடைத்துத்தான் கொண்டார். தாத்தா, நீங்க என்கிட்ட எதையோ சொல்ல வேண்டான்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? சொல்லுங்க தாத்தா என்றான் இளமாறன். அப்போதெல்லாம் நிறைய மாடுகள் இருக்கும். அவற்றின் சாணத்தை ஒன்று சேர்த்து எருவாக்கி நிலத்தில் போட்டு இயற்கையா உழவு செய்தோம். தாவரங்களோட தலைகளை மண்ணிலிட்டு மட்கச் செய்து விளைச்சல் கண்டோம். இப்படி விளையிற உணவுப் பொருளை சாப்பிட்றவங்க நல்ல உடல் நலத்தோடும் நோய் எதிர்ப்பு சக்தியோடும் இருந்தாங்க. ஆனால் இப்ப எல்லாம் இயற்கை உரத்தையே பார்க்க முடியலே. தாத்தா, நம்ம மாமா வீட்டுல மூட்டை மூட்டையா அடுக்கி இருக்கே, அவையெல்லாம் இயற்கை உரம் இல்லையா? இல்லப்பா, அவையெல்லாம் செயற்கை உரம். அவற்றை மண்ணில் போட்டு மண்ணை கெடுக்கிறோம் என்ற வருத்தம் எனக்கும் இருக்கு. செயற்கை உரங்களை தெளித்து உழவனுக்கு உதவியா இருக்கிற தேனீ, வண்ணத்து பூச்சி, மண்புழுன்னு எல்லாத்தையும் அழிச்சு மண்ணை கெடுக்கிறோம். தாத்தா, செயற்கை உரங்களால நிலத்துக்கு அவ்வளவு கெடுதலா? செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருளை உண்பதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன. உணவுகள் உயிர் சத்துகள் இல்லாத சக்கைகளாகவும் மாறிப்போகின்றன. உடலை வாட்டும் நோயான சர்க்கரை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கும் வருகிறது. தாத்தா, அப்ப தண்ணீர் மட்டும்தான் சுத்தமா இருக்குதுன்னு சொல்லுங்க. அட போப்பா, செயற்கை உரம், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை மண்ணில் தெளித்து தண்ணீர் விடுகிறோம். அந்த தண்ணீர் நிலத்தடி நீருடன் கலந்து அதையும் கெடுத்து விடுகிறதே. இது போதாது என்று தொழிற்சாலை கழிவுகளை அப்படியே நிலத்தில் விட்டு நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறோமே. அடப்பாவமே, அப்படின்னா நாம எதைத்தான் சாப்பிடுவது? பழைய முறைப்படி நாம இயற்கை உரங்களை பயன்படுத்தி
வேளாண்மை செய்யணும்பா. அப்போதுதான் நாம் மட்டுமல்ல, எல்லாருமே நலமா இருப்பாங்க. தாத்தா, நீங்க சொன்னதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உழவுதான் நமக்கு உயிர். அதிலே விளையிற பயிர்கள் தான் நம்ம எல்லாருக்கும் உணவா இருக்கு. அதனால நம்ம உயிர் காக்கும் உணவுப் பொருளை விளைவிக்கிற இந்த நிலத்துக்கு நாம எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் செயற்கை உரத்தை விட்டுட்டு இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும். சரியா தாத்தா? அப்பா கிட்டே மட்டுமின்றி என் நண்பர்களுக்கும் நீங்க சொன்னதை கட்டாயம் எடுத்துச் சொல்வேன். நல்லது கண்ணு, அப்படியே செய். எல்லாருக்கும் நன்மையை தர்ற ஒரு செய்தியை சொன்னா யாரும் ஏத்துக்கொள்ளாமலா போவாங்க? மெதுவாய் புரிஞ்சுக்குவாங்க. சரி கண்ணு, உச்சி வெயில் வர்றதுக்குள்ளே நீ வீடு போய் சேருப்பா. தாத்தாவிடம் விடைபெற்று ஆழ்ந்த சிந்தனையோடு வீடு திரும்பினான் இளமாறன். வீட்டிற்குள் நுழைந்ததும் யாரிடமும் பேசாமல் அமைதியாக தன் அறைக்கு சென்றான். அப்போது அங்கு வந்த அவனுடைய அப்பா, இளமாறா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கே? ஓ, வயலுக்கு போயிட்டு வந்தியா? இந்த வெயில் உனக்கு ஒத்துக்கலையோ? உங்க தாத்தா கூட நான் சொல்றதை எங்க கேட்கிறாரு? இந்த தள்ளாத வயசுல எதுக்கு வயல்ல போய் வேலை செய்யணும்? வீட்டில் இருக்கலாம்ல என்று கூறிய அப்பாவை முறைத்த இளமாறன், அது சரிப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி யாருமே வயல் வேலைக்கு போகலன்னா என்னாகும்? எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால் நாம என்ன பணத்தையா சாப்பிட முடியும் என்றான். இளமாறனின் பேச்சில் வெளிப்பட்ட உண்மை தம்மை சுடுவது போல் உணர்ந்த அப்பா ஒன்றும் பேசாமல் வயலை நோக்கி நடந்தார். சிந்திக்கலாமா? நம் நாட்டில் பல தொழில்கள் நடைபெறுகின்றன. உழவு தொழில் செய்ய யாரும் விரும்பவில்லை எனில் உலகம் என்னவாகும்?